ஹாய் எல்லாருக்கும். ட்ரிப் போலாமா? வாங்க. நாங்கள் வந்து சிக்மங்களூர் தாங்க ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தோம். இது லாஸ்ட் வீக் போன ட்ரிப்பு தான். சித்தூர் ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. டிரைவிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது சித்தூர் ஹைவேவை ட்ரை பண்ணி அவங்க நாங்கள் போகிறப்பவே பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சதுல ரோடு சுத்தமாக தெரியவே இல்லை. நான் அதையும் வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். மழை பயங்கரமான மழைங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நைட்டு ரீச் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு 2 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் ஹாலில் தான் புக் பண்ணியிருந்தோம். அது ஒரு மேரேஜ் ஹால், பட் ரூம்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வந்து நம்மளுக்கு பக்கத்தில் எந்த கடையுமே கிடையாது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு காஃபி டீ குடிக்கணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வெளியே வந்து தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டு வர வழியில தான் ஒரு கடையில் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அண்ட் அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஹபே ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். ஹபே ஃபால்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து போகிறப்போ நம்ம காரில் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஜீப்பில் மட்டும் தான் போக முடியும். அங்கேருந்து அவங்க ஜீப்பில் தான் கூட்டு போவாங்க. பர் பர்சன் பார்த்தீங்கன்னா 750 ஒரு 780 சார்ஜ் பண்ணாங்க. 7 இயர்ஸ்க்கு மேலே கிட்ட இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஜீப்பில் பார்த்தீங்கன்னா 10 மெம்பர்ஸ் ஏற்றுறாங்க. அண்ட் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க சிக்மங்களூர் போறீங்கன்னா நீங்க ரெயின் கவர் கண்டிப்பா வாங்கிக்கோங்க, இல்ல ரெயின் கோட் எடுத்துட்டு போங்க. ஏன்னா மழை எப்பவுமே இருக்கும், அதனால நம்ம டிராவல் வந்து இதுவாகக்கூடாது. ஸோ நம்ம வந்து இந்த ரெயின் கோட் வியர் பண்ணிட்டு எல்லா இடத்துலையுமே நல்லா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். அப்படியே ஃபர்ஸ்ட்ல ஜீப்ல போகும்போது கொஞ்சம் ரொம்ப இதுவாகவே இருக்குங்க. பட் ஆனால் வந்து அங்கே போயிட்ட பிறகு நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நம்ம நடந்து போனதுக்கு கண்டிப்பா அது யூஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ஒர்த்துங்க. செம்ம கிளைமேட் நாங்கள் போன டைமு. அண்ட் காற்றும் ரொம்ப பலமாக அடிச்சுட்டு இருந்து மழையும் அப்படியே விசில் ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம கிட்ட போய் குளிக்கணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம அங்கே போய் நின்றாலே போதும். ஃபால்ஸில் அவ்வளோ வேகமாக தண்ணி கொட்டுறதுக்கு அதுக்கும் நம்ம ஃபுல்லாகவே நனைஞ்சிடுவோம். செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக சிக்மங்களூர் ஒரு வாட்டி போயிட்டு ட்ரை பண்ணுங்க. அடுத்து நாங்கள் அப்படியே ஃபால்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா களத்தகிரி ஃபால்ஸ் தான். அங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து தண்ணி இதுவாகிட்டு இருக்கும். கோவில் வந்து நடுவில் இருக்கும். நீங்கள் வந்து அந்த தண்ணியில் நடந்து போய் தான் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து அந்த ஃபால்ஸில் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. நீங்கள் குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பலாம். அண்ட் மஸ்ட் ட்ரை பிளேசஸ்ன்னு கண்டிப்பாக சொல்வேங்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் எங்கெல்லாம் போகணுன்றதை சொல்கிறேன். பாய்.